சரி, ஓகே. இங்கு ஒரு தசை இழையத்தின் உரு தரப்படல. இப்ப தசை இழையம் தொடர்பான கேள்விகள் அடிக்கடி வருகுது. சரியா? தசை இழையம் தொடர்பான கேள்விகள் அடிக்கடி வருகுது. அதனால நீங்க தசை இழையம் தொடர்பா அதாவது இந்த முறை இப்ப கடைசியா நடந்த எக்ஸாம்ல நீங்க பார்க்கலாம். பார்ட் 2 பேப்பர்ல பார்ட் 2ல 5ஆம் கேள்வியில பி தசை இழையம் தொடர்பானது. மனித உடலில் உள்ள ஏனைய இரு பிரதான தசை இழைய வகைகளை பெயரிடுக. சரியா? ஏனைய இரு தசை இழை அதாவது எந்த தசை இழையம் தந்ததுன்னு சொன்னா மளமளப்பான தசை இழையம் தந்தது. 5 கேள்விகள் இருக்கு தசை இழையம் தொடர்பான. பல்கரு கொண்ட தசை இழைய வகை யாது? இச்சை வழியாகவும் சந்தமாகவும் தொழிற்படும் தசை இழைய வகை யாது? மளமளப்பான தசை இழையம் இருக்கும் ஒரு இடத்தை பெயரிடுக. மளமளப்பான தசை இழையத்தின் ஒரு களத்தின் பரும்படி படத்தை வரைக. அப்ப இந்த மாதிரி எக்ஸாமுக்கு படம் வரையவும் வந்திருக்கு. இப்ப நீ நினைக்க கூடாது படம் வரையன்னா வராது, சித்திர பாடத்துல மட்டும்தான் படம் வரையுதுன்னு சொல்லி. அப்ப இந்த முறை மளமளப்பான தசை இழையத்தின் படத்தை வரைகன்னு வந்திருக்கு. சரியா? அப்ப இந்த படங்கள் அட்டவணைகள் எல்லாம் மிக முக்கியம், அடிக்கடி கேள்விக்கு வருகுது. சரியா? அப்ப மளமளப்பான தசை இந்த மேலணி இழையத்தின் படமும் ஏற்கனவே நாங்க பார்த்துட்டோம். இப்ப எங்க டியூட்ல 2000 இப்ப நாங்க பார்ப்போம். அப்ப இதுல வந்தது என்னது? மளமளப்பான தசை இழையம் தான் இந்த முறை வந்து. அப்ப இந்த படம் இதுல ஏதாவது ஒரு படம், இந்த படம் வரைகிறது தான் இந்த முறை பார்ட் 2ல பி பகுதியில 5ஆம் கேள்வியில 5வது மளமளப்பான தசை இழையத்தின் ஒரு களத்தின் பரும்படி படத்தை வரை. ஒரு களத்தை இந்த ஒரு படத்தை நீங்க வரையணும். படங்களை நன்றாக பார்த்துக்கொள்ளணும். அப்ப நாங்க இந்த கேள்விக்கு போவோம். இத்தசை இழையத்தின் பெயர். அப்ப இத்தசை இழையத்தின் பெயர் என்ன? தசை இழையம் சொல்லுங்க பார்ப்போம். இந்த தடம் தான் வந்துருக்கு பாருங்க. ஏற்கனவே புக்ல உள்ள படத்துல பிளாக் அண்ட் ஒயிட். அவ என்ன தசை இழையம்? மளமளப்பான தசை இழையமா? இதய தசை இழையமா? இதய தசை. இதய தசை இருக்கு. இதுல பாருங்க, இதுல இல்ல இதய தசை வரும் நான் சொல்றேன். இதுல இடையில ஒன்று இருக்கு இடை புகுந்த தட்டுன்னு சொல்லி. ஆனா இது சம்பந்தமாக எந்த பாயிண்ட்ஸும் இல்லைங்கால, குறிப்புகள் இல்லை. இதுகள்லாம் நீங்க பார்க்கலாம். இடை புகுந்த தட்டு சம்பந்தம் எதுவுமே இல்லை. ஆனால் இடை புகுந்த தட்டு காணப்படும் இழையம் எதுன்னு ஒரு எம்சிக்யூ, பாஸ் பேப்பர் எம்சிக்யூ இருக்கு. சரியா? அப்ப இந்த படங்களை பார்க்கும் போது அந்த படத்துல பெயர் குறிப்பது சம்பந்தமாகவும் நீங்க நன்றாக பார்த்துக்கொள்ளணும். அப்ப எல்லா கேள்விகளுக்கும் உங்களுக்கு இலகுவாக முகம் கொடுக்க முடியும். சரி, ஓகே. அப்ப நான் இந்த கேள்விக்கு சரியான விடை இது காட்டப்பட்டிருப்பது இதயத்தசை. அவை இதயத்தசை அப்படிதானே? அப்ப இதயத்தசை நாங்க பார்க்கும் போது 1வது 4வது. சரியா? இதயத்தசை இச்சை வழியில இச்சையின்றி இயங்கும். இச்சை இன்றி இயங்கும். அப்ப இச்சையின்றி இயங்கும் சொன்னா அதாவது எங்களால கட்டுப்படுத்த முடியாது. இதய துடிப்பை ஒரு செகண்டாவது நாங்க நினைச்சு எங்களுக்கு கட்டுப்படுத்த முடியாது. ஆகவே இதயத்தசை இது இச்சையின்றி இயங்கும். அவை இதயத்தசையின் இயல்புகள் கேட்டாலும் நீங்க எழுதணும். சரியா? இதயத்தசை இச்சையின்றி இயங்கும் சொல்லி. சரி, அப்ப 21வது கேள்வி. சரி, ஒரு குளத்தின் நீர்மட்டத்திலிருந்து 2 மீட்டர் நிலைக்குத்தாக கீழே ஒரு புள்ளி மீது நீரினால் உஞற்றப்படும் சொன்னால் பிரயோகிக்கப்படும் அமுக்கம் யாது? இப்ப நீரின் அடர்த்தி தந்திருக்கு. அடர்த்தி 1000. ரோ அடர்த்தினால் ரோ. புவியிருப்பிலான முடுகல் அப்ப ஜி. மீட்டர் 2 மீட்டர் ஹெச் என கொள்க. ஆகவே அமுக்கம் யாது? பி. இந்த பாருங்க. அப்ப எங்களுக்கு தெரிஞ்ச எழுத்துக்களை போட்டால் எக்ஸாம்ல பாடத்தலைப்பு போட்டு அந்த தலைப்புல தான் கேள்வி வரும் இல்ல. சரியா? அதை வச்சுதான் நாங்க கண்டுபிடிக்கணும். சரியா? அதை வச்சுதான் நாங்க கண்டுபிடிக்கணும் என்ன சமன்பாடு வரும்னு சொல்லி. அப்ப இப்படி நாங்க போட்டு பார்க்கும் போது எங்களுக்கு கண்டுபிடிக்கலாம் என்ன சமன்பாடு வரும். அப்ப தரப்பட்ட எழுத்துக்கள் எல்லாம் வச்சு நாங்க பார்க்கும் போது PH rho G வரக்கூடிய சமன்பாடு P சமன் H rho G என்ற சமன்பாடு. P சமன் H rho G என்ற சமன்பாடு. அந்த H rho Gல மிகவும் இலகுவான ஒரு கேள்வி. சரியா? மிகவும் இலகுவான ஒரு கேள்வி. ஆகவே சமன்பாடு நேரடியாக போட்டு காணலாம்.
P சமன் H rho G. செஞ்சாக்க சொல்லுங்க எத்தனை எவிடெண்ட்? வெரி குட். நாலாவது விட. சரி, நிறைய பேர் அப்படி சொல்லியிருக்கீங்க. நாலாவது விட. அப்போ H2 இந்த சமன்பாடை போட்டீங்க 2 ரோ. அப்போ எக்ஸாம்பிள் போய் 1000 ரோ 1க்கு 1000 1க்கு 3 சைஃபர் ஜியோட பெருக்கப்பட போகுது. அப்போ 10க்கு 1 சைஃபர். அப்போ 1000ம் 10ம் 10,000. அப்போ 4 சைஃபர் உள்ள விட வரப்போகுது. அப்போ 2க்கு 4 சைஃபர் உள்ள விட நாலாவது விட. சரியா? 2க்கு 4 சைஃபர் உள்ள விட நாலாவது விட. அவை இலவாக கண்டுபிடிக்கலாம். எம்சிக்யூவில் எல்லாம் செஞ்சிட்டு இருக்க தேவையில்லை. டேரெக்டாக விட வந்ததோட நாங்கள் அடுத்த கேள்விக்கு போகலாம். அப்போ அடுத்தது நேரடியான ஒரு கேள்வி, அமாலியின் தோல். அப்போ ஒரு விட்டமின் குறைபாடு சம்பந்தமான கேள்வி. தோல் உலர்ந்திருக்கு. அப்போ தோல் உலர்தல், முழங்காலிலும் முழங்கையிலும் கொப்புளங்கள் தோன்றுதல், பீட்டோ புள்ளிகள் அல்லது பீட்டோ பொட்டுக்கள் தோன்றுதல். அவை எந்த விட்டமின் குறைபாடு என்றால் எங்களுக்கு நேரடியாக தெரியும். என்ன விட்டமின் குறைபாடு? விட்டமின் ஏ. விட்டமின் ஏ. விட்டமின் ஏ. விட்டமின் ஏ குறைபாடு. சரி, 23வது கேள்வி. நீங்க 11ஆம் ஆண்டுல முதலாம் பாடம், சாரி 2ஆம் பாடம், ஒளித்தொகுப்பு தொடர்பாக பின்வரும் எக்கூற்று பொய்யானது. சரியா? பொய்யானது. ஒளித்தொகுப்பு செயற்கை முறையாக நடைபெறத்தக்கது. ஒளித்தொகுப்பு செயற்கை முறையாக, ஒளித்தொகுப்பு செயற்கை முறையாக நடைபெற்ற எல்லாரும் உணவு உற்பத்தி செய்ய தொடங்கி இருப்போம். சரியா? அவை முதலாவது கூற்றே பொய்யாக பேய்த்து. நாங்கள் படிச்சில்லாத ஒரு விஷயம் வந்தால் அது பொய். அதாவது பாடப்புத்தகம், ஆசிரியர் கைநூல், பாஸ் பேப்பர், இது 3க்கு அப்பால் வந்தால் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. சரியா? அதுக்குள்ளே நீங்கள் யோசித்தாலே உங்களுக்கு ஏ எடுத்துக்கொள்ளலாம். ஒளித்தொகுப்பு செயல்முறையாக செயற்கை முறையாக நடைபெறத்தக்க, அதாவது செயற்கை முறையாக நடைபெறுவதல்ல, இயற்கை முறையாக நடைபெறும் செயற்பாடு. அவை முதலாம் கூற்று தான் பொய்யான கூற்று. சூரிய சக்தி இரசாயன சக்தியாக மாற்றப்படுகிறது. இந்த 2வது கூற்று ஒரு பாட்டு கேள்வியாக வரலாம். 2வது கூற்று ஒரு பாட்டு கேள்வியாக வரலாம். ஒளித்தொகுப்பு சூரிய சக்தி, சக்தி மாற்றம், சக்தி நிலை மாற்றம், சூரிய சக்தி இரசாயன சக்தியாக மாற்றப்படுகிறது. ஒளித்தொகுப்பில் ஒரு விளைபொருளாக ஓட்டு வாயு உற்பத்தி செய்யப்படுகிறது. ஓட்டு வாயு உற்பத்தி செய்யப்படும் பக்க விளைவாக, பிரதான விளைவாக குளுக்கோஸ். ஒளித்தொகுப்பில் உற்பத்தி செய்யப்படும் குளுக்கோஸ் இலைகளில் மாப்பொருளாக தற்காலிகமாக தேக்கி வைக்கப்படுகிறது. அப்ப பிரதான விளைபொருள் குளுக்கோஸ், அது கடத்தப்படும் வடிவம் சுக்ரோஸ், அது தற்காலிகமாக சேமிக்கப்படும் வடிவம் மாப்பொருள். இந்த மாப்பொருளுக்கான பரிசோதனை தான் நாங்கள் செய்வோம். இந்த முறையும் எக்ஸாம்ல பி பகுதியில், ஏ பகுதியில் 2வது கேள்வி, தாவரத்து ஒளித்தொகுப்பிற்கு பச்சையம் அவசியமா என்ற கேள்வி. சரியா? அதுல இந்த மாப்பொருள் பரிசோதனை தொடர்பான கேள்விதான் வந்திருக்கு. ஆகவே நாங்கள் 23க்கு முதலாவது விட. ஆகவே 24வது ஓர் ஈரிலிங்க பூ. ஈர் இலிங்கம் என்றால் ஆணகம் பெண்ணகம் உள்ளது. ஈரிலிங்கம் என்றால் ஆணகமும் இருக்கும் பெண்ணகமும் இருக்கும். அப்படி செவ்வரத்தம் பூ, ஆணகமும் இருக்கும் பெண்ணகமும் இருக்கும். அதுதான் ஈர் இலிங்கம். ஈரிலிங்க பூவின் நெடுக்கு வெட்டு உரு இங்கு தரப்பட்டுள்ளது. பெண்ணகத்திற்கும் ஆணகத்திற்கும் உரிய இரு பகுதிகள். அப்ப கூட பெண்ணகம் எது ஆணகம் எது என்ற குறிக்க தெரிஞ்சிருக்கணும். அதுதான் உங்களுக்கு மறைமுகமா சொல்லப்படுது. சரியா? ஆணகம் எது பெண்ணகம் எதுன்னு நீங்க குறிக்க தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு அதை கண்டுபிடிக்கலாம். இந்த பூக்கு பாருங்க, புக்ல உள்ள அதே பூ. சரியா? புக்ல உள்ள அதே பூ தந்துதான் உங்களுக்கு கேள்வி கேட்கப்படுது. அப்படித்தானே? எந்த ஒரு வித்தியாசம் இல்லை. புக்ல உள்ள பூட பிளாக் அண்ட் ஒயிட் தான் இங்க பேப்பர்ல இருக்கு. குறிக்கப்பட்ட பகுதிகளும் அம்புக்குறியும் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. ஒரே ஒரு அம்புக்குறி. இந்த அள்ளி குறிக்கப்பட்டு பதிலாக அங்க டீன்னு குறிக்கப்பட்டிருக்கு. மற்ற எல்லாம் ஒன்றுதான். ஆகவே இந்த கேள்விக்கான விடை ஏ குறி, ஈ தம்பம், இது பெண்ணகம். சி மகரந்த கூடு, பி இலை, இது ஆணகம். இது ஆணகம். ஏயும் ஈயும் பெண்ணகம். இது தெரிஞ்சாலும் உங்களுக்கு விடை அளிச்சிடலாம். டியும் பெண்ணகம்.
ஆகவே பெண்ணகத்திற்கும் மாநகத்திற்கும் உரிய விடை பெண்ணகம். அப்ப ஏஇடி வரக்கூடிய முதலாவது விடை ஏஇடி. ஏ மட்டும்தான் வந்திருக்கு. ஏ வந்த விட ஏ. சிபி வரணும் ஆணகம். அவை சி வந்த விட 24க்கு முதலாவது விட 24க்கு முதலாவது விட. சரி, அப்ப 28வது 28வதுக்கு என்ன விட வரும்? யாராவது சொல்லுங்க, கண்டுபிடிச்சாக்கள். செய்கை வழி செஞ்சிருந்தா நீங்க வாட்ஸ்அப்ல குரூப்ல போடவும் மேலும். நாலாவது விட சார். 4வது விட. பிறகு வித்தியாசமா விட வந்துச்சா? ஒரு ஆளுக்கு 1வது விட. 1வது விடையா 4வது விடையான்னு நாங்க பார்க்க போறோம். கடைசி சொன்னால எத்தனாவது விட? 2வது விட. 3வது விட மட்டும்தான் வரல. அப்படி கட்டாயமா பார்த்தே ஆகணும். 4வது விட, முதலாவது விட, 2வது விட, 3வது விட மட்டும்தான் மிச்சம். நாங்க இதை பார்ப்போம். யாருக்காவது 3வது விட வந்துச்சா? 2வது விட. சரி, சரி. யாருக்காவது? சரி, நாங்க பார்ப்போமே. 2வது. நிறைய பேருக்கு 2வது விட வந்திருக்கு. 28வது. சரி, அப்ப இதுல ஒன்று விளங்குது எனக்கு. பிள்ளைகள் இந்த பாஸ் பேப்பர் எல்லாம் தேடி எடுத்து விடையெல்லாம் பார்க்கல, சுயமா செஞ்சு பார்த்துருக்காங்க. அந்த சந்தோஷம் ஒன்று இருக்கு. ஓகே, நாங்க பார்ப்போமே. எம்மின் கார்பனேட்டின் ரசாயன சூத்திரம். அப்ப இங்க தாராங்க. இப்படி தாரன்னு சொன்னால் எம்மோட ஏற்றம் என்ன கண்டுபிடிக்கிறது, அதாவது வலுவளவு கண்டுபிடிக்கிறது. அப்ப எம்மின் கார்பனேட்டின் ரசாயன சூத்திரம். கார்பனேட் என்றால் என்ன? குறியீடு தெரியுமா யாருக்காவது? CO3 மேல என்ன வரும்? வலுவளவு ஏற்றம் 2-. வெரி குட். CO3 2-. அப்ப இதுக்கு 2- ஏற்றம் உண்டு இருக்கு. அப்ப நாங்க படிச்சிருக்கோம் இந்த எம். இங்க எம் இருக்கு. இப்ப எம்முக்கு எத்தனை கண்டுபிடிக்க தான் இது தந்திருக்கு. இப்ப நீங்க பார்க்கலாம் பாருங்க, இந்த 2 தான் இங்க வந்திருக்கு எம்முக்கு பக்கத்துல. சரியா? இந்த 2 தான் எம்முக்கு பக்கத்துல வந்திருக்கு. அப்ப எம்முக்கு இருக்க வேண்டிய ஒன்று, இந்த இணைக்கு வர வேண்டிய, இந்த வட்டத்துக்குள்ள வர வேண்டிய ஒன்று தான் இந்த 3க்கு பக்கத்துல வந்து இருக்கணும். அப்படி ஏதாவது இலக்கங்கள் இருக்குமாக இருந்தால், ஒன்று தவிர்ந்த இலக்கங்கள். ஆனால் இந்த 3 ஒருபோதும் மாறாது. இது ஏற்றமில்லை, அதாவது வலுவளவு இல்லை. இது 3ஓட ஒட்சிசனோட இணைஞ்சு வாருது. CO3 வந்தே ஆகும். இந்த 2 தான் மாறப்போகுது, மேல உள்ள 2-. அந்த 2- தான் எம்முக்கு பக்கத்துல வந்திருக்கு. இந்த 2ஆ வந்திருக்கு. அவை மேல 2-. அவை 3க்கு பக்கத்துல, ஒட்சிசனுக்கு பக்கத்துல எந்த இலக்கங்களுமே வர இல்லை என்று சொன்னால் எம்மின் வலுவளவு எத்தனை? 1. வெரி குட். எம்மின் வலுவளவு 1. அப்ப எம்மின் வலுவளவு 1. அப்ப எம்மின் வலுவளவு 1ஆக இருந்தால் அப்ப எம்ட வலுவளவு 1. M+1. M+1 எம்ட வலுவளவு 1. அப்ப இதுல கேட்டிருக்கு குளோரைட்டின். குளோரின்டா அணுவெண் 17. அப்ப 2 8 7. அப்ப 7 இருக்கும்போது 1 எடுக்கும். அப்ப அதுல வலுவளவு எத்தனை? Cl வலுவளவு 7 என்பது 8 ஆகிறதுக்கு 1 தான் தேவை. வலுவளவு எத்தனை? இலக்கும் இலத்திரன் அல்லது ஏற்கும் இலத்திரன்? இது ஏற்கும். 1. வெரி குட், 1. ஆகவே எம்முக்கும் வலுவளவு 1, Clக்கும் வலுவளவு 1. அப்ப குறுக்கால மாற வேண்டிய தேவையே இல்லை, 2 உண்டா இருப்பதனால. அப்ப மிகச்சரியான விடை MCl. பெரிய விளைகள் MCl. இது விளங்கிச்சல இருக்கும். விளங்காம இருந்தா சொல்லலாம். வேற விட வந்தார்களுக்கு
இல்லையே? சரிதானே? அப்ப 28வதுக்கு முதலாவது விடை. சரி, 9:39. ஓகே, இதோட நாங்க முடிப்போம். 29வது கேள்வி. விட பேப்பர்ல என்ன விட கொடுத்திருக்கு? 29வது பார்த்தாக்க. சரி, யாருக்கு எத்தனாவது விட வந்துச்சு? யாருக்காவது விட வந்துச்சா? வந்தாக்க சொல்லுங்க, எத்தனாவது விட? 1 3 1 1வது 3வது வந்திருக்கு. 2 3 3 வந்திருக்கு. சரி, இது நாங்கள் பார்ப்போம். முதலாவது பாப்போம், வேற யாருக்கு? 2வது விட, 3வது விட, 2வது 3, அப்போ 1 2 3 3 விடையும் வந்துட்டு. இதுல 4வது விடையை தவிர மற்ற எல்லா விடையும் வந்துச்சு. சரி, அப்ப இது விளங்கப்படுத்தியே ஆகணும். அப்ப இதுல இன்னொரு ஆளுக்கு 3. சரி, வெரி குட், எல்லாரும் செஞ்சு பார்க்குறீங்க. அப்ப கெட்டிக்கார பிள்ளைகள். 3 3 நஜா, ஹஸ்னா, ஷம்லா, ஷஹ்மான், நஃப்லான், அனிகா, ஷஹ்மான், ஓகே, ஹீமா, ஓகே. சரி, இது நாங்கள் பார்ப்போம். இப்போ திணிவு தந்திருக்கு, மூலக்கூட்டு திணிவு தந்திருக்கு, சார்பணு திணிவு தந்திருக்கு. சராஃபத், ஓகே. சாரணு திணிவு தந்திருக்கு. அப்போ எங்களுக்கு கார்பன் 12 ஒட்சிசன் 16 என்றால் அங்கே CO2வின் மூலக்கூற்று திணிவு காண வேண்டி வரும். அப்போ கார்பனுக்கு 12, ஒட்சிசனுக்கு 16 என்றால் ஒட்சிசன் 16கள் 2 இருக்கு. அப்போ 16 தர 2. சரி, அப்போ 16 2 32, 32 12 44. சரியா? 32 12 44. ஆகவே முதல்ல நாங்க கார்பனீர் ஆக்சைட்ல மூளை கண்டோம்னால் 22 கீழ் 44. சரியா? அப்ப மூல் வந்தாச்சு. இதுல ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொன்னால் 6.02 தர 1023 நீங்க பாடமாக்கி வச்சுக்கொள்ளது அர்த்தம். இந்த கேள்வியில மறைமுகமான அர்த்தம். இந்த பெருமானத்தை நீங்க பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும். தர இல்லையாங்க? சரி, இப்ப அடுத்த விடயம். இப்ப உங்களுக்கு தெரியும், அணுக்களின் எண்ணிக்கைன்னு வரும்போது மூலின் எண்ணிக்கையை அவகாதரோ மாறிலியால பெருக்கணும். மூலின் எண்ணிக்கையை அவகாதர, இப்ப மூல் கண்டுட்டோம் 22 கீழ் 44. அவை அவகாதரோவின் மாறிலி. இந்த எல்னு நான் போட்டேன். சரியா? அதாவது 6.02 தர 1023. அப்ப 22 4ஆல பிரிச்சால் 22 44 அரை வரும். இதுல கேட்டிருக்குள்ள அணுக்களின் எண்ணிக்கை, மூலக்கூறுகளின் எண்ணிக்கை என்று கேட்டால் நீங்க போட்ட விட 2வது விட இருக்கலாம். 2வது விடையும் இல்லை. சரியா? மூலக்கூறுகளின் எண்ணிக்கை கேட்கல, அணுக்களின் எண்ணிக்கை கேட்டிருக்கு. அவை இதுல அணுக்கள் ஒட்சிசன் 2 கார்பன் 1 இருக்கு. ஒட்சிசன் 2 கார்பன் 1, அப்ப 3 அணுக்கள் இருக்கு. சரியா? அப்ப இதுல அணுக்களின் எண்ணிக்கை கேட்டால் 3ஆல நாங்கள் அதை பெருக்கணும். மூளையும் அவகாதரோ மாறிலியையும் பெருக்கினால் அணுக்களின் எண்ணிக்கை. ஆனால் இது ஒரு மூலக்கூறு. CO2 என்பது மூலக்கூறு. சரியா? இப்ப CO2 மூலக்கூறு எத்தனை இருக்கு? ஒட்சிசன் 2 கார்பன் 1, அவை 3 இருக்கு. சரியா? ஒரு மூலக்கூறுல உள்ள அணுக்கள் 3 இருக்கு. ஆகவே நாங்க 3ஆல இங்க பெருக்க வேண்டி வரும். அவை 22 கீழ் 44 3. அவை 22 கீழ் 44 சுருக்கினால் அரை. 1 கீழ் 2 என்றால் 3 கீழ் 2. 3 கீழ் 2 என்று சொன்னால் 3 2ஆல பிரிச்சால் 1.5. 1.5 தர 6.022 தர 1023. அல்லது 3 கீழ் 2, ஒரு 3 வரணும். 3 கீழ் 2 தர 6.022 தர 1023. ஆகவே இந்த கேள்விக்கான விட இந்த பேப்பர்ல இல்லை. ஆகவே 29க்கு ஓல் ஆன்சர். சரி, அந்த வருஷம் கஷ்டமான ஒரு கேள்வி ஒன்று வந்து நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு சந்தோஷமான விடயம் என்னென்றால் 29க்கு ஓல் ஆன்சர். சரியா பிள்ளைகள்? அவை மூல் காண தெரிஞ்சா அவங்களுக்கு சரி, மூல் காணணும், அது அவகாதரோ மாறிலியால பெருக்கணும்,
அப்போ ஒரு மூலக்கூறாக இருந்தால் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை வரும், அணுவாக இருந்தால் அணுக்களின் எண்ணிக்கை வரும். அப்போ இதில் அணுக்களின் எண்ணிக்கை கேட்டிருக்கு, இதில் அணுக்கள் 3 இருக்கு. சரியா, 3 அணுக்கள். ஆகவே 3ஆல பெருக்கணும். கார்பன் அணுக்களின் எண்ணிக்கைன்னு கேட்டால் 1, அதை பெருக்க தேவையில்லை. ஒட்சிசன் அணுக்களின் எண்ணிக்கைன்னு கேட்டால் 2ஆல பெருக்கணும். நல்லா விளையும் கொள்ளுங்க. ஒட்சிசனின் அணுக்களின் எண்ணிக்கைன்னு கேட்டால் 2ஆல பெருக்கி இருக்கணும். கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை கேட்டால் பெருக்க தேவையில்லை. அவை ஒட்சிசன் அணுக்களின் எண்ணிக்கைன்னு கேட்டால் 1/2 அவை 2ஆவை விட வந்திருக்கும். சரியா, ஆகவே இதுக்கு விடை இல்லை. அவை இதுக்கு சரியான விடை இல்லாதனால எல்லாத்துக்கும் ஆல் ஆன்சர். சரியா பிள்ளைகள்? சரி, 30வது கேள்வியோடு முடிப்போம். சரியா, 30வது கேள்வி. ஒரு குறித்த மூலகத்தின் 3 இயல்புகள் கீழே தரப்பட்டுள்ளன. இது நேரடியாக பாயிண்ட்ஸ் தியரியோடு சம்பந்தப்பட்டது. அப்போ நீங்கள் இந்த 10ஆம் பாடத்துல இல்லை 3ஆம் பாடத்தில் அப்படிதானே, 3ஆம் பாடத்தில் நீங்கள் சில அணுக்களோட சில பதார்த்தங்களோட உலோகங்கள் அல்லுலோகங்கள் இந்த போன்றவற்றின் இயல்புகள் தரப்பட்டிருக்கு. அந்த இயல்புகளை நீங்கள் படிச்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். சரியா, அந்த இயல்புகள்ல இருந்து தான் இந்த கேள்வி வந்திருக்கு. சரியா, அது எந்த எதிர இயல்புன்னு நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இந்த கந்தகம், சல்ஃபர். சரி, அப்ப 30க்கு எத்தனாவது விட? சரி பாருங்க, பளிங்குகளாகவும் பளிங்குருவற்றும் உள்ளன. பளிங்குகளாகவும் பளிங்குருவற்றும். அப்ப பிள்ளைகள் பாருங்க, இந்த மூலகங்களோட இயல்புகள் நீங்க படிக்கணும். படிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா ஒன்று வந்து இருக்கும். சரியா, பளிங்குகளாகவும் பளிங்குருவற்றும் இருக்கும். அப்ப இதுல இருக்கும் பளிங்குகளாகவும் பளிங்குருவற்றும் தான் இருக்கு. பளிங்குருவாகவும் நொறுங்கக்கூடிய மஞ்சள் நிற பளிங்குகளாகவும் பளிங்குருவற்ற வெண்மஞ்சள் தூளாகவும் இருக்கும். இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு பட்டிருக்கே மாட்டு. சரியா, அப்ப பளிங்குகளாகவும் பளிங்குருவற்றும் காணப்படும். நீரில் கரையாத அதே வேளை CS2 கார்பன் சல்ஃபேட் கரைப்பானில் மிகவும் கரைகிறது. அப்ப நீரில் கரையாது, கந்தகம் மஞ்சள் நிறமான அந்த பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த இருக்கு, சேதன கரைப்பானில் சிறிதளவும் கார்பன் 2 சல்ஃபைட்டில் நன்றாகவும் கரையும். அப்ப புக்ல கார்பன் 2 சல்ஃபைட்னு தந்திருக்கு, ஆனால் பாஸ் பேப்பர்ல CS2ன்னு தந்திருக்கு. அப்ப இந்த இடத்துல புக்ல நீங்க எடுத்தால் இதை மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. CS2 என்பது கார்பன் 2 சல்ஃபைட். அப்ப 2வது பாயிண்ட்ஸ், கார்பன் சல்ஃபைட்டில் கரைப்பானில் மிகவும் கரைகிறது, சேதன கரைப்பாலின் சிறிதளவு. அதே நேரம் மேல போட்டிருக்கு நீரில் கரையாது. இப்ப இந்த பாஸ் பேப்பர் கேள்வியில ரெண்டையும் ஜாயின் பண்ணி போட்டிருக்கு. நீரில் கரையாத அதே வேளை கார்பன் 2 சல்ஃபைட்டில் மிகவும் கரைகின்றது. அடுத்த வழியில் நீல நிற சுவாலையுடன் எரியும். அப்ப அடுத்த பாயிண்ட்ஸ், நீல நிற சுவாலையுடன் வழியில் எரிந்து கந்தக வீரோக்சைடு வாயுவை உருவாக்கும். அப்ப இந்த பாயிண்ட்ஸ் தான் தந்திருக்கு. அவை இந்த கேள்விக்கான விடை 4வது கந்தகம். சரியா, அப்ப நீங்க நல்லா யோசிக்கொள்ளணும். இப்ப இருந்து இந்த மூலகங்களுடைய இயல்புகளையும் படிச்சு கொள்ளணும். சரியா, இது நீங்க பிற படிப்பீங்க. இரப்பரை வல்கனைசுப்படுத்தல் தனி 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு 15ஆம் பாடம் நினைக்கிறேன். 15ஆம் பாடம் இல்லை, ஹைட்ரோ கார்பன் ஒரு பாடம் இருக்கு, அதுல வேறையாக படிப்பீங்க. அப்ப அந்த பாடத்தையும் இந்த பாயிண்ட்ஸையும் தொடர்புபடுத்தி கேள்வி வரலாம். இரப்பரை வல்கனைசுப்படுத்தலுக்கும் பயன்படுவது கந்தகம். ஆகவே 30வதுக்கு கந்தகம் 4வது விடை. சரியா பிள்ளைகள்? ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக பாஸ் பேப்பர்ல மேலோட்டமாக பார்த்த பிறகு நாங்கள் மாடல் பேப்பர் 1-2 செய்வோம். ஆகவே உங்களை 1ஆம் தவணைக்கு ஒரு மீட்டல் 10ஆம் ஆண்டு ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க, ஆனால் மறந்துட்டு போகும் உங்களுக்கு அதை நாங்கள் மீட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த 10 கிளாஸ்லையும் நான் செஞ்சு தருவேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இன்றைய படித்ததில் ஏதாவது டவுட்கள் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். கிளியர் படுத்திட்டு நாங்கள் கிளாஸை முடிச்சு கொள்வோம். அடுத்த கிளாஸ் 3 நாள் நடக்கும். கிழமையில் இன்னைக்கு வெள்ளி, அடுத்தது திங்கள்.
திங்கள் இரவு 8:30. நாங்கள் தேவைப்பட்ட மேலதிகமான கிளாஸ்கள் மேலதிகமான நேரங்கள் தேவைப்பட்டால் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் அறிவிப்பேன். நீங்களும் எக்ஸாம் அப்படி முன்னுக்கு வருமாக இருந்தால் நாங்கள் முன்னுக்கு இன்னொரு 2 கிளாஸ் 3 கிளாஸை கூட்டி போட்டுக்கொள்வோம். சரியா? 10 கிளாஸ் தேவைப்பட்ட இப்போ 1-2 கிளாஸும் எங்களுக்கு போட்டுக்கொள்ளலாம். சில பகுதிகளை நாங்கள் விளக்கப்படுத்துறதுக்காக அதே நேரம் ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. திங்கள், புதன், வெள்ளி இந்த 3 நாளும் இரவு 8:30 9:30 வரை நடக்கும். சரியா? ஓகே பிள்ளைகள், சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க. இல்லாட்டி நாங்கள் இதோட நிறைவு செய்து கொள்வோம்.